இந்த நியூ இயர்க்கு உன்னோட ரெசல்யூஷன் என்ன பாப்பா? நான் அழுறதை குறைச்சிட்டு சிரிக்கிறத அதிகமாக்க போகிறேன். இந்த நியூ இயர்க்கு என்ன விஷ் பேபி? பழைய ப்ராப்ளம்ஸ் delete ஆகணும், புது சிரிப்பு டவுன்லோட் ஆகணும், நோ ஸ்ட்ரெஸ். இங்கே பாருங்கள், காலையிலே கோழி கூப்பிடுது. ஏசி இல்லைன்னா காட்டு ரொம்ப குளிராக இருக்குது. மொபைல் இல்லாமல் கூட நான் சிரிக்கிறேன். புது வருஷத்துக்கு அம்மா அப்பாவுக்கு என்ன சொல்ல போற பேபி? 2026ல் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். அம்மா அப்பாவுக்கு இந்த வருஷம் என்ன கிஃப்ட் கொடுக்க போற? என் சிரிப்பு தான், அது போதுமே. 2026ல உனக்கு என்ன வேணும் பேபி? சந்தோஷம்தான் வேணும். அப்பா அம்மா சிரிச்சாலே போதும். சந்தோஷம் எங்க இருக்கு பேபி? வீட்டில் இருக்கு, சிரிப்புல இருக்கு, அன்புல இருக்கு. பேபி, இன்னைக்கு மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? சோறு பொங்கும்போது தீய குறைக்கணும், கோபம் பொங்கும்போது வாயை குறைக்கணுங்க. பேபி, கோபம் வந்தா என்ன செய்யணும்? கோபம் வந்தா வார்த்தையை குறைக்கணும், அன்பை கொஞ்சம் கூட்டணுங்க. எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நீங்க மாறாதீங்க. நம்மள நமக்கே பிடிச்சா அதுவே போதுங்க. இப்ப கஷ்டம்னு கவலைப்படாதீங்க பேபி. வாழ்க்கைனா என்ன? பதில் இல்லாத கேள்விக்கு பதில் தேடுறது தான் வாழ்க்கை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேபி, சந்தோஷம்னா என்ன? எது கிடைக்கலையோ அதுக்காக அழாம கிடைச்சதுக்கு சிரிப்பது தான் சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாமி எல்லாரையும் சமமா தான் படைச்சாரா பேபி? ஆமா, ஆனா மண்டேவா மட்டும் எல்லாரையும் சோதிக்கிற மாதிரி படைச்சாரு. பேபி, வாழ்க்கைனா என்ன? வாழ்க்கைனா பதில் இல்லாத கேள்விக்கு தினமும் எக்ஸாம் எழுதுற மாதிரி. ஆனா கொஸ்டின் பேப்பர் யாரும் காட்ட மாட்டாங்க. நீங்க சிஎம் ஆனா போடுற முதல் கையெழுத்து? கையெழுத்து மது விலக்கு தான். மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு.